இல்ல சார், எங்களுக்கு நைட் ஷிஃப்ட் செய்யறதுனால அதனால குடிகாரங்கலாம் வரதுனால கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் கம்மி சார் நைட்ன்றதுனால. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா? நிறைய இருக்கு, சொல்ல முடியாது சார். பாதி நிறைய இருக்குது. எல்லாரையும் வந்து ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். குடிகாரங்க எல்லாம் வந்து ஒரு லேடிஸ் பின்னாடியே பெருக்கினு போனா அவங்க பின்னாடியே ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரி நிறைய இருக்குதுக்கா சார். அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதுயா. அவங்க தூக்குல ஏத்தணும்யா, தூக்குல ஏத்தணும். என்ன செய்வீங்க நீங்க? அடிச்சிடுவோம். அப்புறம் பயமா இருக்கும், பைக் எடுத்து பின்னாடி அடிச்சு தள்ளிட்டு போயிட்டா நான் சொல்றேன். அது ஒரு பயம் சார். அடிச்சிடுவோம் ஃபர்ஸ்ட். பெருக்கிட்டே இருந்தோம் சார். அட்ரஸ் கேட்குற மாதிரி வருவாங்க, தப்பா பேசுவாங்க. இந்த மாதிரி அங்க போனா இங்க போனோன்ட்டு அந்த நேரத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தான் இருப்போம். கையில என்ன இருக்கும்? தொடப்ப கட்டை. அதால தான் தூக்கி அடிக்க முடியும். குப்பை தொட்டியில கிளீன் பண்ணி சுத்தமா நாங்க வச்சிருக்கோம். அந்த இடத்துல வந்து யூரின் பாஸ் பண்றாங்க. இப்ப யாரு பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எருமை மாதிரி நின்னுக்கிட்டு நார் அடிச்சிட்டு இருக்கிற அறிவில்ல? நாங்க கை வச்சு வாடுறோமா? என்னன்னா அப்படிதான் இங்க போவோம். நல்ல இடமா அது, குப்பை தானே கொட்டுறாங்க, தானே நாங்க யூரின் பாஸ் பண்றோம் அப்படின்றாங்க. கேட்டாவே மறைக்கிறாங்க. அந்த இடத்துல நாங்க தூய்மையா வேலை செய்யும் போது அவங்க படிச்சவங்க இத்தனையும் படிச்சவங்களே முக்கியமான ஒரு சிக்கல் அது என்னன்னா, குப்பையை கொண்டு போய் வைக்கிற போடுற இடம் மட்டும் இல்ல, அது வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கான இடமாவும் மாறும் ஆம்பளைகளுக்கு. அதுக்காக நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமானவே நினைக்கிறேன்டா. ஏன்னா அது குப்பை போடுற இடம் அது. நாளைக்கு அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து வேலை செய்வாரேங்கிறத பத்தி யோசிக்காம அது வேலை செய்யறாங்கிறதானே. நீங்க போய் சொன்னீங்கன்னா சரி உங்க அதிகாரி எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் நீ போடான்னுறாங்க. நம்ம போயிட்டு அங்க போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணும்போது பா விட்டுருப்பா நம்ம மக்கள் கிட்ட எதுவும் பேச முடியாது, அச்சா கூட அடி வாங்கிடுவான்றாங்க. அவங்க குப்பையே இப்படி பிடிச்சிட்டு ஒருத்தர் பைக்ல ஒய்ஃப் 2 குழந்தைங்களை இட்டுன்னு வந்து நாங்க பெருக்கின்னு இருக்கிறோம். அந்த குப்பையை அப்படி தூக்கி போடுறாரு, எங்க மேல எல்லாம் செதுருது. நாங்க சகிச்சுக்குன்னு செய்யறோம். நான் உனக்கு சாப்பிட கொடுக்குறேன், கட்டி வந்து நீ உட்கார முடியாம இவங்க இந்த குப்பையை இப்படி பிடிச்சி போடுறாங்க. நாங்க அந்த குப்பையை இந்த 2 கையால பிரிச்சு அதை கம்போஸ்ட் எடுத்துன்னு போயிட்டு செடி வளர்க்கறதுக்கு எருவு பண்றோம், கேஸ் எடுக்கிறோம். நாங்க இவ்வளவு வேலை இந்த 2 கையால தானே செய்யறோம். எங்களையே மனுஷனா மதிக்க மாட்டாங்க. இப்படிதான்டா நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றது, விட்டு தொலைக்க வேண்டியதா. மழை டைம் தான், எலி செத்து இருக்கும், கார் ஏத்தி நசுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அள்ளும் போது குமுட்டும் கஷ்டமா இருக்கும். பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். சில எலிங்க உள்ளே எத்தனை நாள் செத்து கிடக்கும் தெரியாது. அதை கவர் பண்ணி தூக்கி வெளியில போட்டு வச்சிடுவாங்க. அது ஒரு கார் ஏறிச்சுன்னா செதறி போயிட்டு நாத்தம் அடிக்கும். அந்த நாத்தத்திலேயே சாப்பிட கூட முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க பெருகிட்டு இருப்போம், நல்லா முட்டி அளவு தண்ணி இருக்கும். அந்த தண்ணி போற ஓட்டையில இருக்க குப்பெல்லாம் நாங்க அடைப்பு எடுத்து வச்சிடுவோம், தண்ணி போவோம். அதுக்குள்ள அந்த வண்டியில வரவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஸ்பீட்ல அடிச்சிட்டு போவாங்க. எங்க தலையில இருந்து எங்க கால் வரைக்கும் அந்த காவா தண்ணி இருக்கும். காவா தண்ணி நாத்தம் அடிக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா? காசெல்லாம் இதுக்கு போகுமா? ஆஸ்பத்திரி தான் போகல. உங்கள் தெருவில் வர்ற தூய்மை பணியாளருடைய பேர் என்ன? நீங்க என்ன சொல்லி கூப்பிடுறீங்க அவங்கள? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சப்பானின்னு கூப்பிடு. சப்பானின்னு கூப்பிடு. கண்ணை ஒட்டி போயிருக்கோம், அதனால நான் அப்படியே சும்மா பட்டு பேர் வச்சு கூப்பிடு. 4 பேர் என்ன கலாச்சி சிரிக்க வச்சா இல்ல நம்ம தான் பெரிய காமெடி நினைச்சுக்கிறானுங்களோ தெரியல. ஆனா நான் என்ன நினைப்பேன் அவங்களுக்கு தெரியல. இல்ல அப்படி வேற யார் யாருக்கெல்லாம் பேர் வச்சிருக்கீங்க? அம்மா சார் அவங்களுக்கு மட்டும் தான், யார் யாருக்கணும் அப்படி இல்ல. டேய் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன், ஒருத்தர் ஊனத்தை வச்சு கிண்டல் பண்ணாதன்னு. சுத்தமா எனக்கு பிடிக்கலடா. என்ன பண்றீங்க? ஒரு பிரைவேட் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பீரியட் ஆபீசர் யாருமே கண்ணை ஓட்டுனாலே கிடையாது. ஆபீசர் உங்களுக்கு மேல இருக்க ஆளுக்கு கண்ணை ஊட்டி போய் ஒருத்தர் இருக்காரா இல்லையா ஆபீஸ்ல? இருக்கு. அவருக்கு சப்பானி கூப்பிடுறீங்களா நீங்க? வர நல்ல செருப்பு அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க. அவரை வந்து தினமும் ஒரே நேரத்தில் சந்திக்க முடிவதில்லை, அதனால் பெயர் தெரியல ஒரு விஷயம். ஆனா சந்திக்கும் போது அண்ணா என்று அழைக்கிறேன். அப்படித்தான் கூப்பிடுறாங்களா? இப்படி கூட மாட்டாங்க சார். குப்பை வண்டி இங்க வா அப்படின்வாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். லாரியில வேலை செய்யறோம், தம்பி இங்க வாங்கப்பா இந்த குப்பையை எடுக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஏய் தம்பி இங்க வாடா இந்த குப்பையை எடுத்து போடு அப்படின்வாங்க. ஆனா எங்களுக்கு மரியாதையே இருக்காது. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. நாங்க விசில் அடிப்பா, விசில் அடிச்சதான் குப்பை வெளியில எடுத்துட்டு வருவாங்க. நாங்க வந்து ஒரு ஸ்டெப் நான் வந்துட்டோமா, ஏய் குப்பை எங்க வா அப்படின்வாங்க. அறிவு இருக்கு அவனுக்கு. என்ன காரியம் செஞ்சிருக்க? இப்போ எங்க பேர் நல்லா தெரியும், சொந்த ஊர் தான். பேர் சொல்லி குப்பைங்க வான்னு சொல்லுவாங்க. நாங்க இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அந்த குப்பை எங்கிட்ட குடுக்கறதுக்கு அவங்க மூக்க முடிக்குவாங்க. அவங்க வீட்டு குப்பை எங்கிட்ட குடுக்கறதுக்கு ஒரு அடி தூரத்துல நின்று அப்படி குப்பையை கொடுப்பாங்க. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. நம்ம வந்து குப்பைக்காரனாங்க, இப்ப வந்து குப்பைக்காரன் அண்ணாங்கிறாங்க. அப்பயே அந்த குப்பை முன்னாடி வருது. சரி, இப்ப குப்பை தொட்டி பத்தி பேசிட்டு இருந்தோம். குப்பை தொட்டியே வைக்காத ஏரியால எப்படி குப்பை போடுவாங்க? அதுதான் இப்ப கேட்கணும். ஆமா, இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? இப்ப குப்பையா இந்த வீட்டாண்ட இருக்கிற குப்பையை இங்க சேர்த்தாலே கத்துறாங்க. அதான் யாரோ சொல்லி நினைச்சேன். உன்னை பத்தி நான் கூட என்ன நினைச்சிருந்தேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. அந்த வீடு எந்த வீடு? ஒரு குப்பை தொட்டியை வச்சே சமாளிக்க முடியல. ஏன் வீட்டு வாசல்ல வைக்காத? வீட்டு வாசல்ல வைக்காதன்றாங்க சார்.
இத முளையிலேயே கிள்ளி எறியணும். இப்ப குப்பை தொட்டி 2 வச்சா மட்டும் சாதாரண குப்பை போடும் போதே மூக்க பொத்துறோம். என் வீட்டு வாசல்ல குப்பை, அதுக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க, அதுக்கு அதிகாரிங்க கிட்ட போவாங்க, அவங்களே வைக்க சொல்லுவாங்க, அவங்களே எடுக்க சொல்லுவாங்க அந்த குப்பை தொட்டியை. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லிக்கிறாரு. அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அது வந்து தொழில் நினைக்க கூடாது, ஒரு சேவை. ஏன்னா அது ஒரு சேவை. இல்ல இல்ல அது சேவை இல்ல. இல்ல இல்ல நீங்க டீச்சர் இருக்கீங்க, முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். பாதாள சாக்கடையில இறங்கி செய்யற வேலை சேவை கிடையாது, இறங்க கூடாது. சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேர் 4 நாள் லீவு போட்ட நாரி போகும் ஊரு. வந்துருச்சு சார். இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க பாருங்க, டீச்சரா இருக்கீங்க, உங்களுக்கே அந்த மைண்ட் செட்லாம் இருக்கீங்க. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. இது ஒரு சேவை, இது ஒரு சேவை. என்ன சேவை? இல்ல சார், அர்ப்பணிப்பு சொல்றேன். அர்ப்பணிப்பு அப்படி கிடையாது. ஏன்டா தப்பா முடிவு பண்ற? ஒரே வருஷம் இடம் மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. பிபிஏ படிச்ச ஒருத்தர் இருக்காரு, பிபிஏ படிச்ச ஒரு டீச்சர் ஆகிட்டு டீச்சர் கொஞ்ச நாளைக்கு குப்பை எழுங்கன்னா சேவை. ஆமா கரெக்ட், அந்த சேவை அவர் பண்ணி இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு நான் பண்றேன். நக்கல்யா அவனுக்கு. நான் கரெக்டா பையனை ஸ்கூல்ல விட போற டைம்ல தான் குப்பை வண்டி வரும். சரி, நான் என்ன பண்ண, கீழே இறங்கும் போதே பாஸ்கெட் வந்து கீழே வச்சுட்டு போயிடுவேன். சரி, ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. நான் மறுநாள் அவர்கிட்ட கேட்டா, நான் வரலம்மா, நேத்து இன்னொரு ஆள் வந்தாங்க அப்படின்னு அப்படியே மாத்தி சொல்லுவாங்க. அங்கதான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு அண்ணா ரெகுலரா வருவாரு. அவருக்கு வந்து நாங்க வந்து வீட்டுக்கு 10 ரூபான்னு சொல்லி நாங்களே தான் அவருக்கு காசு கொடுப்போம். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, நம்மள கேட்காமலே பாஸ்கெட் இருந்தாலும் அதை கிளீனா பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கு நியாயமா இருக்கணும், இல்ல பண்ணா ரியலா பண்ணணும். சோ நிறைய இடத்துல காசு எதிர்பார்க்கறவங்களும் இருக்காங்க. அது ஒரு குற்றச்சாட்டு நான் அவங்க மேல வைக்கிறேன் சார். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக பழகணும். இன்னைக்கு துப்புரவு பணி ஈடுபட்டு இருக்க பணியாளருக்கு நல்ல நாளும் கிடையாது, கெட்ட நாளும் கிடையாது. தீபாவளி துணியே போட்டது கிடையாது, பொங்க துணியே போட்டது கிடையாது. டம்ம வலிச்சிட்டு துண்டு தூங்குற மாதிரி ஈஸின்னு நினைச்சியா? கஷ்டம்டா. இன்னைக்கு யாசகம் வாங்கக்கூடிய அவங்க தவறா சொல்லக்கூடாது. பிச்சைக்காரங்க கூட 10 ரூபாய்க்கு குறைஞ்சு யாரும் வாங்குறது இல்ல. இந்த 50 ரூபா இதையும் நான் வாங்கலன்னா உனக்கு தான் கேவலம். நாங்க என்ன நினைக்கிறோம்னா, உங்களே எங்களுடைய குடும்பத்தின் ஒரு பகுதியா. பாத்தீங்களா, நீங்க சொல்லும் போது உங்களுக்கே தெரியுது இது நம்ம மனசரியா சொல்லலன்னு. ஆமா யார் எதுங்க வலைய விரிக்கிறான், வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? நீங்க குடும்பத்துல ஒரு அடைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, இதுல இருக்க யாராவது ஒருத்தர் நான் தண்ணி கேட்டா அவங்க வீட்டுல குடிக்கிற டம்ளர்ல உடனே தண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றேன், ஒத்துக்கிட்டுறேன். தண்ணி எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க சார் எங்களுக்கெல்லாம். ஐயா இதுவரைக்கும் யாரும் கேட்டது இல்லையா? நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா பொய்யா பேசிக்கே இருப்பேன். அம்மாக்கு தண்ணி கொடுங்க, தண்ணி தாகமா இருக்குதுன்னு நாங்க கேட்போம். ஆனா அந்த தண்ணி எப்படி கொண்டு வந்து கொடுக்கணும், அந்த இதை மாஸ்க் போட்டுட்டு தூரமா வச்சுட்டு போயிட்டு அதை எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அப்ப எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்டா இவ்ளோ டாக்ஸிக்கா இருக்கீங்க நீங்க? மனுஷனா நீங்களாம். நீங்க இந்த 10 ரூபாய் விஷயம் எதனால வருதுன்னா, இந்த வீட்ல போய் 5-10 கொடுங்க கேக்குறீங்கல்ல, அது பண்ணாதீங்க. சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. முக்காவாசி பிளாட்ல வேலை செய்யறவங்க அத்தனை பேரும் குப்பையை கவர் கட்டி கரண்ட் பாக்ஸ் கீழே வைக்கிறாங்க சார். நாங்க பெருகின்னு போகும்போது படப்பண்ணு வெடிச்சு ஷாக் அடிச்சுது எங்களுக்கு. நாங்க உயிரை பணிய வச்சு வேலை செய்யறோம். 10 ரூபாய்க்கு பேசுறேன் நீ உருப்பட மாட்டடா. நாங்க பெருகின்னு போவோம்ப்பா, நீ குடுக்குற 10 ரூபாய் இரு. பிரசவாட ஆயா மாதிரி உனக்கு பொசுன்னு கோவம் வருது. நீ குடுக்குற 10 ரூபாய், என் கையில 100 ரூபாய் தான், நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? தெரியாது. வயசானவங்க யாருன்னா ரோட்ல படுத்துனா நான் வாங்குறேன், நான் சாப்பிட டிஃபன் வாங்கி கொடுப்பேன், அவங்களுக்கு டீ வாங்கி கொடுப்பேன் தெரியுமா? நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? 10 ரூபாய் குடுக்கறத பத்தி பேசக்கூடாது. 10 ரூபாய் குடுக்கறத பத்தி பேசக்கூடாது. எங்க உழைப்புக்கு நீ கொடுத்தா கொடு, எங்க உழைப்புக்கு நீ கொடுத்தா கொடு. அந்த 10 ரூபாய் பத்தி பேசாதீங்க. இல்ல மச்சான் பேசுறேன், என்னடா தப்பா பேசிட்டு நானு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? எங்களுக்கு யாரும் பிச்சை போட தேவையில்ல, நாங்க பிச்சை வாங்குறதுக்கு வரல. இதை நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். நாங்க உழைக்க வந்துக்கிறோம். பீயும் மூத்திரத்தையும் குப்பையும் எல்லாத்தையும் சகிச்சுக்கு நாங்க செய்யத்தான் வந்திருக்கோம். நீங்க எங்களை வந்து 10 ரூபாய் கொடுத்து இன்னொரு முறை எந்த இதுலயும் எங்களை பத்தி கேவலமா பேசக்கூடாது. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்புதத்தை நினைச்சு மன்னிச்சிருங்களேன். அவ்வளவு கஷ்டப்படுறையா, எங்களுக்கு சோல்டர் பார்த்து அந்த ஈர குப்பையை நாங்க தள்ளி உண்மையாவே அவ்வளவு வேதனை. அழுகாம என்ன பண்ண? ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம், சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்ன பண்ண முடியும்? இன்னைக்கெல்லாம் நீங்க எல்லாம் போறீங்க, ஒரு ஏசில உட்காருறீங்க, ஒரு ஃபேன் காத்துல உட்காருறீங்க, லஞ்ச் சாப்பிடுறீங்க, டீ சாப்பிடுறீங்க, ஏசி ரூம்ல படுக்குறீங்க. நீங்க அழகா வீட்டுல வந்து ஒரு வேலைக்கார வச்சு சமைச்சு நீங்க சாப்பிட்டு படுத்துறீங்க. நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். எங்களுக்கு அப்படி இல்லையா, நாங்க வேலைக்கு போகணும், அந்த ஈரத்துல வந்து நாங்க ரெயின் கோட் போட்டுக்கணும், நாங்க அந்த வேலையை செஞ்சுக்கணும். நாங்க வீட்டுக்கு போய் நாங்க சமைச்சு வச்சுட்டு நாங்க நைட் டியூட்டிக்கு நாங்க ஓடுறோம், காலையில திரும்பி வரோம். எங்கனால முடியல, இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நாங்க அந்த சம்பளமே வாங்குறோம். சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும்.
நாங்க வந்து ஊதாரித்தனம் பண்ணல, நாங்க கேவலமான நிலைமையில நாங்க பிச்சை எடுக்கல, நாங்க கஷ்டப்படத்தான் வந்திருக்கிறோம். எங்களை கஷ்டப்பட விடுங்க. விடுங்க, போட்டு அவங்கள நசுக்காதீங்க. உங்களுடைய பிள்ளைகளை என்னவாக ஆக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? சொல்றேம்மா சொல்றேன். என் பொண்ணு வந்து போலீஸ் ஆகணும்னு சொல்லி இருக்காங்க. என்னுடைய ஆசை டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பா அதை நிறைவேற்றிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். எங்க பொண்ணு போலீஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. போலீஸ் படிக்கணும்னா ஆமா, ஆசைப்படுறாங்க. சூப்பர். எனக்கு 4 ஆம்பளை பிள்ளைங்க, 4வது பையன் சென்ட் தாமஸ்ல படிக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஃபீஸ் கட்டுறது கூட நிலைமை இல்ல. மண்டே வந்து பரீட்சை, அவனுக்கு எக்ஸாம், அத வீட்டுல இருக்கிறான். அந்த அளவுக்கு இப்ப எங்கனால முடியல. அந்த அளவுக்கு வசதி எங்களுக்கு இல்ல. எங்கப்பா ரொம்ப வறுமையா இருக்குது எங்களுக்கு. ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. என்னால வந்து அவங்களோட பையனை வந்து படிப்பு செலவு ஏத்து மிலிட்டரிக்கு போற வரைக்கும் என்னால வந்து சப்போர்ட் பண்ண முடியும் சார். நீங்க நல்லவையா. இந்த ஷோல வந்ததுனால என்னால முடியும் சார். அதனால வந்து செய்யறேன் சார். என்னால ஒரு சின்ன அன்பளிப்புமா. உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன்டாண்டா நல்லவன். போய் பார்த்து என்னோட அட்ரஸ், என்னோட தகவல் சொல்றேன். நான் உங்க பையனை வந்து நாளைக்கு நான் நேர்ல வந்து பார்க்க சொல்றேன். சிறப்பு. இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் கடவுளே.